ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நம்மளுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஜனவரி நம்ம பக்ரீத்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துடும் சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக்கிங்கில் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக சேல் ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்சது ஃபுல்லாக அனுப்புறதுக்காக நிற்கி. ஆமாம், கைவசம் ஒரு ரெண்டு கொம்பு பிடுங்கின கொங்கு மட்டும் இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றபடி சின்ன குட்டிகள் வரது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு சின்ன குட்டிகளே இல்லை எங்கேயுமே. ஆமாம், பெரிய ஷெட்டில் வந்து இப்போ தான் எல்லாத்தையும் குளிப்பாட்டி ஷெட்டை கழுவி வெளியே வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆடுக்க போயிடுவோம். அது மாதிரி புதுசாக பண்ணைக்கு தீவன குச்சிகள் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர் விஜயகுமார் ப்ரோ வந்து அனுப்பிவிட்ருக்கிறாப்புல. இன்ஷால்லா எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி நல்ல மகசூல் எடுத்து இன்ஷால்லா உங்களுக்கு காட்டுறோம். அப்புறம் ஆடுகள் பார்ப்போம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக வகை வகையாக இருக்குது. இது வந்து நம்ம பண்ணையிலேருந்து சின்ன குட்டியாக போனது நாட்டுக்கடா. சரிங்களா? ஆமாம், 2 பல்லு பூர்த்தியாக 4 பல்லு விழுந்திருக்கு. அளவான கடா, சில்லும் கிடையாது, ரொம்ப பெருட்டும் கிடையாது, நல்லா இருக்குது. கடா கொம்பில் ஓட்டை போட்டோன்னா ஓட்டை போட்டலாம். ராமர் கொம்பு உருவி தான் நம்ம கொடுத்தோம். நல்ல பொசிட்டிவாக வந்திருக்காப்புல. கையில் இருக்குது. இப்போ வந்திருக்க நான் ட்ராவல் டயரில் இருக்கனால ஃபுல் வயிற்றை நிறச்சி சாப்பாடு எடுக்கலை. இன்ஷால்லா இனிமேல் எடுக்கும், காட்டுறேன். இது ஆல்ரெடி கண்கருப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆமாம், இது வந்து நம்ம நண்பரோடது லோடில் வந்ததுனால குளிப்பாட்டி வாழை சேர்த்து நிப்பாட்டிருக்கிறோம். நம்ம லாரன்ஸு சேட்டை கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்குது. வேலையாளெல்லாம் போட்டு முட்டுறான், வைக்கிறான், எல்லாம் இது பண்ணுறான். ஆமாம், லாரன்ஸும் நல்லபடியாக நிற்காப்புல. நம்ம மண்டை கருப்பு 4 பல்லு பல்பட்டுருக்கு. நல்லா வைக்கிற சாப்பாடு நம்மள்ட்ட பழகின கடாக்கள்லாம் மசாலா வைக்கிற சாப்பாடு அழகாக சாப்பிட்ருவாப்புல. இது 4 பல்லு பல்பட்டுருக்கு. கடா வந்து இப்போ கையில் இருக்குது. இது நம்ம செங்கடா கோங்கு போட்டது அது மாதிரி. இது நம்ம நண்பரோட தான். இதுவும் வந்திருக்கு, கையில் இருக்குது. இது நம்மளோட கண்கருப்பு கடா கையில் இருக்குது. இது புதுசு இப்போ நம்ம குட்டியில் நம்ம கொடுத்தது மண்டை கருப்பு கொங்கு. நல்ல லட்சணமான கடா நல்லா இருக்குது, பரக்கத்தாக இருக்குது. மொத்த கடை வீட்டில் போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், கொடுத்துடலாம். எட்டயபுரம் ஒன்றும் இருக்கிறோம். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கடாக்களை பொறுத்த மட்டும் இப்போ வரக்கூடிய பிறநாளுக்கு கொஞ்சம் கிராக்கியாக தான் இருக்கும். எல்லா பக்கமுமே எல்லாமே விலை கூடிடுச்சு. ஆடு விலையிலேருந்து தீவன விலையிலேருந்து எல்லாமே விலை கூடி இருக்கிறதுனால யார் என்னத்தை தான் பண்ணக்கூடிய ஒரு இதே இல்லாமல் இருக்குது. இது வந்து நம்ம செங்கடா செவலை வெள்ளை. சரிங்களா? 4 பல்லு போடுற ஸ்டேஜ், 2 பல்லு தான் நிற்கான். கடா நல்ல கடா கையில் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கடா வந்து உயரம் இல்லை, நீளம் இல்லை, உருட்டாக நல்ல பெருவெட்டாக இருக்கிறோம். அப்புறம் இது நம்ம அல்சாஜி பண்ணையோட வாரிசு தான். நம்ம குட்டியாக கொடுத்தது மாஷால்லா வளர்ந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம இது இன்றைக்கி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். இன்ஷால்லா முக்கியமான பார்ட்டிக்கு தான் பேசியிருக்கிறோம். இதுவும் நம்ம பண்ணையோட வாரிசு தான். செக்குப்பள்ளி மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 பல் தரோம். நம்ம பல் படலை, அதிகமாக பல் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கடா, லட்சணமான கடா. எட்டயபுரத்தில் முடியே வெட்டாமல் வளர்த்துருக்கோம். அதனால் இது பொள்ளாச்சியில் ப்ரீடிங்காக போயிருந்துச்சு. கடா நல்ல கிட்டத்தட்ட இவனை வச்சு ஒரு 40 குட்டி நல்ல லட்சணமான குட்டிகள் எடுத்துருக்கிறோம். அவங்க இப்போ அடுத்து வளர்ந்து வருவாப்பில். இப்போ இவன் கையில் இருக்கான். இருசல், நல்ல உயரம், நல்ல நீளம், நல்ல பெரிய கடா, நல்ல சைஸ். மாஷா அல்லா, ஒரு அழகான சூப்பரான ஒரு தோரணையான ஒரு கடா. எல்லாமே லாங் ட்ராவல் பண்ணி வந்திருக்கனால ட்ராவல் டயரில் படுத்துருக்கு. தீவனங்கள் ஒழுங்காக சாப்பிடலை. எல்லா கடாமே அப்படி தான். அதுக்கு அந்த ட்ராவல் டயர்டு எல்லாமே இருக்குங்க. இதுவுமே பல்லு இப்போ தான் 2 பல்லு விழுது. சூப்பரான கடா கோங்கு. இதுவுமே இன்ஷால்லா பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. அநேகமாக இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். சரிங்களா? இது நம்ம வாய்க்கருப்பு ஹைதராபாத்துக்கு ஒரு என்கொயரியில் இருக்குது. முடியலையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். சரிங்களா? அப்புறம் நம்ம குறும்பை, நீ என்ன சாப்பாடு கொடு, நான் காலி பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடு, நான் கொஞ்சம் காலி பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரியான ஆளுங்க. மாஷா அல்லா, என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். நல்ல ஒரு அழகான, நல்ல ஆளையும் அடிக்காது, நல்ல அன்பாக இருப்பாங்க, அமைதியான பொருள். கண்கருப்பு இப்போ தான் குளிப்பாட்டிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு குளிப்பாட்டுச்சு தெரியுமா? அங்கே பாருங்க. உடனே இந்த கம்பியில் இருக்க அழுக்கு, என்ன முதலாளி கம்பியெலாம் அழுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு
கம்பியில் இருக்க அழுக்கெல்லாம் தொடச்சி தேய்ச்சி எடுத்துட்டாப்புல. கடை நல்ல கடை. ஆமாம், நல்ல பெருவெட்டு. அது மாதிரி நம்ம வெள்ளமர எனக்கு வந்து கொம்பு உருவி விட்டு நல்லா காஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் கடை இப்போ தான் நல்ல சைஸ் ஆரம்பிக்கலாம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வாழ்க்குறும்ப பொட்டை முடியை வெட்டி விட்ருக்கோம். வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து நம்ம குறும்பை, கட்டை குறும்பை எல்லோரையும் குளிப்பாட்டி இருக்கு. இப்போ தான் குளிப்பாட்டினதுனால எல்லாம் வெயில் தான் போட்டிருக்கோம். நம்ம மரக்காலை, நம்ம காங்கேயம் காலை, மரக்காலை நம்ம நண்பர் ஒருத்தர் வேணும் ஏற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இன்ஷா அல்லாஹ் போவாப்புல. இது யார் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. வந்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. நம்ம வெள்ளை நாய் இருக்குல்ல, அவங்களோட தம்பி 2 பேர் நல்லா இருக்கானுங்களா. அந்த வெள்ளையோட தாய்க்கு இப்போ பிறந்திருக்கு, குட்டி போட்டிருக்கு. அதில் 2 குட்டியை நம்ம காவலாளி எடுத்து வந்திருக்காப்புல. இதையும் வளர்ப்போன்னு சரி 2 போட்டு எவ்வளோ காலம் பெருதோ அவ்வளோ காலம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி அதுகளையும் வச்சுருக்குறோம். அப்புறம் நம்ம ஜமுனாபரி உள்ளே நிற்கான். அவனுக்கு வந்து முடியெல்லாம் வெட்டி விட்டுருக்கனால அவனை வந்து குவாரண்டைன் பண்ண போகிறோம். எப்படின்னா சக்தி, நம்ம நண்பர் சக்தி வீட்டை கொண்டு போய் அவனை ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த கவரில் கேட்க பார்த்தீங்களா, அந்த வரானா மக்கடா ஏற்றிட்டு போக தான் வரட்டும். அப்புறம் நம்ம குரூஸ் வாரத்துக்கு முட்டை விட்டுருந்தாப்புல. முட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் சம்திங் ஆச்சு. அடா இருக்குது. பார்ப்போம் எப்படி குஞ்சு பிறக்கு என்ன எதுங்க பார்ப்போம். நினைக்க வரேன் பார்த்தீங்களா, முன்னாடி அவன் தான் சக்தி. பெரும்பாலும் பழைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய வேதாளம், அன்பான தொல்லை எல்லாமே அவன் தான். நண்பன் இருக்கிறதே நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் அவன் தான். என்னச்சியா நாத்திரி செப்பலும் வந்துருக்கோம். நம்ம ஸ்கூபி எந்த சைடு மண்ணில் போட்டதோட குழி இழிலாம் தோண்டி என்னமோ செஞ்சிட்ருக்கா. பார்ப்போம். போடுங்க, அவன் ஜமுனாபரியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான். நான் வீட்டில் போட்டு பிறநாளுக்கு ரொம்ப பெருசாக தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குறிக்கோள் வந்திருக்கிறான். அவத்து வெளியே வரட்டும். கிடாக்கள் எல்லாமே ட்ராவல் வந்திருக்கனால எல்லாமே நல்லா ரெஸ்ட்டில் இருக்குது. ஹான்னு படுத்து கிடக்கானுங்க. அவுத்துட்டியா? புறாவை பத்திரமா இருக்கா? ஃபுல்லாக நேற்று லோடு வந்ததுனால இந்த பக்கங்கள்லாம் இதாக இருக்குது. புறாக்களை பொறுத்த மட்டும் போன வாரம் அந்த புது புறாக்கெல்லாம் நல்லா பழகிட்டானுங்க. மாஷா அல்லாஹ். மொஸ்கிலாம் நல்லா சூப்பராக ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டு, சாதா புறா மட்டும் திறந்து விடவும் வரட்டா அப்படின்ட்டு ஓடிட்டான். இது வந்து கூவாப்புல் விதைகளை பொறுத்த மட்டும் சேகரித்து வச்சுருக்கோம். பெரிய கூவாப்புல்லுக்கு இருக்காயிட்டு எங்கே பார்த்தாலும் கூவாப்புல்லுன்னு நாடாவதுக்கு வரலாம் பார்த்தீங்களா. புறாக்கள் எல்லாமே ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டு, எல்லாமே முட்டைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு பேர் முட்டை விட்டுருச்சு. எல்லாமே முட்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. குச்சி பிறக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் முட்டை விட்டுரும். இந்த குச்சி பிறக்குது, கூடு கட்டுது. இதெல்லாம் வந்து நான் பள்ளி பருவ நாட்களில் புறா வளர்க்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவோம். என் புறா குச்சி பிறக்கிட்டு, என் புறா முட்டை விட போகுது. ஆனால் பெருசாக கொண்டாடுவோம். அந்த அளவுக்கு எனக்கு இருக்கா இருப்போம் புறான்னு. அப்புறம் நம்ம குதிரை இதையும் ஒரு 2 பாத்திரமா தீவனங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே செட் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த சாணத்தை பரத்திட்டு தீவனத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பக்கம் ரெடி பண்ணால் மட்டும்தான் எங்கள் ஆடுகள்கிட்டேருந்து அதில் எங்களால் காப்பாற்ற முடியும். ஆமாம், அதனால் ஏன்னா
இங்கே போட்டு இங்கே ஃபுல்லாமே வலை போட்டு அடைச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே நம்ம அல்சாஜி ஃபார்மோட ஒவ்வொரு அப்டேட்டை காமிச்சிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கோம், விளக்கங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய பண்ணைகள் எல்லாத்துக்குமே அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும், என்ன எதுக்கக்கூடிய முதற்கொண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நல்லபடியாக ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பண்ணைகளுமே இவ்வளோ நாள் அந்த தண்ணி பிரச்சனை, போர் பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டதுனால வரக்கூடிய கோடை காலத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வேலைகளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கைகூடும், ரெடி ஆகட்டும். இன்னும் ஃபுல்லாக புல் போட்டு நல்லா அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லக்கூடியது தான், பண்ண ஆரம்பிக்கிங்கன்னா தீவனம் மஸ்ட்டு. தீவனத்துக்கு இந்த கோயஃபர்ஸு எத்தனை தடவை இது பண்ணாலும் முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விதை தான் இந்த கோயஃபர்ஸு. ஸோ கோயஃபர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, வேணும். அது இருந்தால் தான் வளர்க்க முடியும். குதிரை நம்மகிட்ட வந்து இப்போ ஓரளவு நல்லா தேடி இருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ் அஸ்லம் ப்ரோக்கு ஏற்றி விடணும். நல்ல ஒரு இதில் தான் இருக்குது. புல் சாப்பிட்டுட்டே இருப்பாப்புல, நல்ல மேய்வாப்புல, அவன் பாட்டுக்கு தண்ணி குடிப்பாப்புல. இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் பர்ச்சேஸ் போகும்போது நிறைய குதிரைகள் வாங்கிட்டு வரணும். நிறைய பேர் குதிரை கேட்டுட்ருக்கீங்க, குதிரை வாங்கி கொடுங்கன்னு. குதிரை கேட்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சூப்பர் குதிரை வாங்கி கொடுத்துருவோம். நார்மல் ப்ரைஸில், சும்மா தொட்டதுக்கெலாம் 2 லட்சம் 3 லட்சம் அப்பெல்லாம் கிடையாது. நார்மல் ப்ரைஸில் நல்ல நல்ல குதிரைகள் நான் கொண்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எல்லாருக்கும் குதிரை கொடுப்போம், சௌரியமாக கொடுப்போம். கிடைக்கும், தேடி அலையும் போது கிடைக்கும். எனக்கு கிடைக்குமோ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் பார்த்துங்க. ஆமாம், இது எல்லாத்தையும் இந்த வாரத்தோட இன்றைக்கி மதியானத்துக்கு முன்னாடி சரி பண்ணிடுவோம். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, பண்ணி முடிச்சிடுவோம். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக அமையணும், அதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணிகிட்ருக்கு, பண்ணிடுவோம். சரிங்களா? தீவனங்கள் ஒவ்வொரு முயற்சியும் கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்காக நம்ம கரெக்டாக யோசித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சில நேரங்கள் நமக்கே சர்க்கிள்கள் வரும், அடிகள் விழும், எல்லாத்தையும் தாங்கணும். எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த வீடியோவில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரக்கூடிய வீடியோக்களில் நல்ல அப்டேட்டுகளை கொடுக்குறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.